நமசிவாயம் நமசிவாயம். ஆதித்யாய சோமாய மங்களாய புதாய ச குரு சுக்ர சனீபியஸ்ச ராகவே கேதவே நமோ நமஹ. எல்லாம் வல்ல மங்கள மகா கணபதியையும் 27 நட்சத்திரங்களையும் அதனுடைய அதிதேவதைகள் பிரத்யதி தேவதைகள் சகிதாய ஆதித்யாதி நவகிரகங்களையும் ஓம் ஹைம் ஹ்ரீம் ஸ்ரீம் ஹைம் க்ளௌம் ஹைம் நமோ பகவதி வார்த்தாளி வார்த்தாளி வாராகி வாராகி வராகமுகி வராகமுகி அந்தே அந்தனி நமஹ ருந்தே ருந்தினி நமஹ ஜம்பே ஜம்பனி நமஹ மோகே மோகினி நமஹ ஸ்தம்பே ஸ்தம்பனி நமஹ சர்வதுஷ்ட பிரதுஷ்டானாம் சர்வேஷாம் சர்வவாக் சித்த சக்ஷுர்முகதி ஜிக்வா ஸ்தம்பனம் குரு குரு சீக்கிரம் வசியம் ஐம் க்ளௌ டஹ 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 ஹும் அஸ்திராய பட். ஓம் மகா வாராகி நமோ நமஹ. அன்னை வாராகி வணங்கி உலகம் முழுவதும் வாழக்கூடிய நண்பு பக்தர்களே, ஐப்பசி மாத ராசி பலன்கள். இந்த ஐப்பசி மாதம் ரொம்ப ஒரு 12 ராசி அன்பர்களுக்கும் ரொம்ப சந்தோஷமான மாதமாக அமையப்போகுது. ஏன் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, பொதுவாக ஒரு 3-4 மாதமாக எல்லாருக்கும் பரவாயில்ல, ஒரு சௌரியமாக இருக்குது, ஒரு சின்ன டெவலப்மெண்ட் இருக்குதுங்க சாமி, ஓரளவுக்கு வளர்ச்சி இருக்குதுங்க சாமி. ஏன்னா நமக்கு வரக்கூடிய ஃபோன் கால்ஸ்லாம் பார்த்திங்கனாக்கா உலகம் முழுவதிலும் இருந்து, என்னுடைய அன்பு பக்தர்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், உலகம் முழுவதிலும் இருந்து தினந்தோறும் ஃபோன் கால்ஸ் வந்துக்கிட்டு இருக்குது. அதில் நிறைய பக்தர்கள், சாமி நீங்கள் உங்களுடைய ஒவ்வொரு வீடியோவும் நாங்கள் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கோம், சேனலில் பார்க்குறோம், ஸோ நல்ல வளர்ச்சி இருக்குதுங்க சாமி, ஒரு நம்பிக்கை இருக்குது அப்படின்னு உங்களுடைய ஃபீட்பேக் அடிப்படையாக கொண்டு தான் நான் சொல்கிறேன். இப்போது 2-3 மாதமாக 12 ராசி அன்பர்களுக்குமே ஓரளவுக்கு ஒரு நல்ல வளர்ச்சி இருந்து கொண்டு இருக்கிறது. ரொம்ப கஷ்டப்படுறவங்க கூட ஒரு நல்ல கௌரவமான குடும்பம், நல்ல தொழில் அமைப்பு இருந்து, ஒரு நிலையான வருமானம் இருந்து, அந்த தொழிலோ வருமானமோ பாதிக்கப்பட்ட குடும்பங்கள் கூட இந்த மாதிரியான சமயத்தில் நம்முடைய பதிவுகளை பார்த்து ஒரு நம்பிக்கையை சாமி ஓரளவுக்கு நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லுகின்ற வகையில் தொடர்ந்து ஒரு 3 மாதமாக ஒரு நல்ல வளர்ச்சி இருந்து கொண்டிருக்கிறது. அதிலும் இந்த ஐப்பசி மாதம் 12 ராசி அன்பர்களுக்குமே சிறப்பான முறையில் ஒரு நல்ல மகிழ்ச்சியான மாதமாக இந்த மாதம் அமைய போகுது. இந்த மாதத்தில் தான் சஷ்டி விரதம் இருக்குது, தீபாவளி பண்டிகை இருக்குது. அற்புதமான யோகங்கள் நிறைந்த மாதமாக இந்த மாதம் ஐப்பசி மாதம் அமைகிறது. சனியும் குருவும் கேந்திரத்திலே அமைந்திருக்கிறார்கள். சனிக்கு குரு முதல் கேந்திரமாகவும் 2வது கேந்திரமாகவும் அமைந்திருக்கிறார்கள். இது ஒரு பொதுவாகவே சனியும் குருவும் சேர்ந்தால் அது ஒரு கோடீஸ்வர யோகம், அற்புதமான ஒரு கோடீஸ்வர யோகத்தை கொடுக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமைகிறது. அதுவும் சனி தன்னுடைய வீட்டில் சுயாட்சி பெற்று விளங்குகிறார். அதே போல் குரு பகவான் சுக்கிரனுடைய வீட்டில் சிறப்பான முறையில் அமைந்திருக்கிறார். வீடு கொடுத்த சுக்கிரன் அவரும் தன்னொரு மற்றொரு வீடான துலாம் ராசியிலே ஆட்சி பலம் பெற்று விளங்குகிறார். காலபுருஷனுக்கு 3வது வீட்டில் புதனுடைய வீட்டிலே செவ்வாய் பகவான் அமைந்திருக்கிறார். எல்லாம் போக சூரியன் கேது புதன் கேது தொடர்பு, யாரெல்லாம் அந்த டீச்சர்ஸ் அல்ல ப்ரொஃபஸர்ஸ் டீச்சிங் லைனில் இருக்காங்களோ, ஸ்கூல் காலேஜஸ் நடத்தக்கூடியவங்களாக இருக்காங்களோ, இல்லை டியூஷன் சென்டர்ஸு, ப்ளே ஸ்கூலு, இதெல்லாம் ஒரு நல்ல ஜம்முன்னு இருக்கும். அதே போல் அட்வொகேட்ஸ், ஆடிட்டர்ஸ் மற்றும் ஜட்ஜஸ், இந்த கணக்கு வழக்கு பார்க்கக்கூடியவங்க, அக்கௌண்டன்ட், இவங்க எல்லாருக்குமே இந்த மாதம் ரொம்ப சிறப்பாக இருக்க போகுது. அப்போ இந்த சூரியன் புதன் கேது தொடர்பு கூட அரசாங்கத்திற்கும் அரசாங்க கணக்கு வழக்கிற்கும் கஜானாவிற்குமே கூட நல்ல பணவரவு தனவரவு இருக்க போகுது. அரசாங்கத்துக்கே நல்ல வருமானம் இருக்குன்னு சொல்லும்போது, மக்கள் சம்பாதிச்சா தானே அரசாங்கத்துக்கு வரி கட்ட முடியும். அப்போ மக்களுக்கும் நல்ல வருமானம் இருக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமைகிறது. ஆகவே வாருங்கள் நண்பர்களே, இந்த ஐப்பசி மாதம் உங்களுடைய ராசிக்கு ஸ்பெசிஃபிக்காக உங்கள் ராசிக்கு எப்படி இருக்குது, என்ன சொல்லுது அப்படிங்கிறத முழுமையாக நாம் ஆராய்ந்து விடுவோம். வாருங்கள். அன்பார்ந்த சிம்ம ராசி அன்பர்களே, ஐப்பசி மாத ராசி பலன்கள்.
இந்த ஐப்பசி மாதத்தை பொறுத்தவரையில் அதி அற்புதமான பணயோகம் தனயோகம் வந்து சேரும் சிம்மராசி அன்பர்களே. நீண்ட நாட்களாக வர வேண்டிய பணங்காசுகள் அல்லது ஏதேனும் ஒரு திடீர் அதிர்ஷ்டங்கள் அல்லது ஒரு பணயோகம், விற்காத இடம் விற்கலாம், ஒரு பெரிய சிக்கலில் போய் நீங்கள் இருக்கலாம், அல்லது ஒரு கமிட்மெண்ட்டு, அவசியம் எனக்கு பணம் வேணும், ரொம்ப அர்ஜெண்ட்டாக வேணும், அந்த பணம் வந்தால் தான் நமக்கு ஒரு நல்ல முன்னேற்றம் இருக்கும், இந்த மாதிரியெல்லாம் சொல்லக்கூடிய ஒரு பண தேவைகள் இருக்குமேயானால் நிச்சயமாக இந்த மாதம் உங்களுக்கு ஒரு நல்ல பணம் காசுகள் வந்து சேரும். கவலை வேண்டாம் சிம்ம ராசி என்பர்களே. எப்பொழுதுமே 2ஆம் அதிபதியோடு ராசிநாதன் இணைகின்ற பொழுது சிம்மராசிக்கு எப்போவுமே பணங்காசு கையில் இருக்கும். காரணம் என்ன தெரியுமா? 2ஆம் அதிபதியான புதன் எப்போவுமே ராசிநாதன் கூடயே சுற்றிக்கிட்டு இருப்பார். யார் ஜாதகத்தில் சூரியன் புதன் இதேனும் நல்ல ஸ்தானங்களை 2, 5, 9, 11 நல்ல சுபஸ்தானங்களில் சுபரால் பார்க்கப்பட்டிருக்கோ அவன்லாம் பணங்காசு கஷ்டப்பட மாட்டான். சிம்ம ராசிக்கு மட்டும் நான் சொல்கிறேன், சிம்ம ராசிக்கு மட்டும்தான் நான் சொல்கிறேன். 2ஆம் அதிபதி புதன் ஏங்க வருஷத்தில் 365 நாள்னால் 320 நாள் கூட இருப்பாங்க, 40 நாள் தாங்க தள்ளி இருப்பார். அப்போ சிம்ம ராசி அன்பர்களுக்கு பொதுவாகவே கையில் பணங்காசு இருந்துக்கிட்டே இருக்கும். இன்னொருத்தர் காசாக கூட இருக்கலாம், யாரோ ஒருத்தர் காசு கூட இவன் பாக்கெட்டில் இருந்துகிட்ருக்கும். எல்லாரும் சம்பாதிச்சு கொண்டு வந்து சிம்மத்தை கொடுத்துட்டு போவாங்க, அதாக நீ வச்சுக்கோ. அது அதிகாரமாக இருக்கலாம், ஆசீர்வாதமாக இருக்கலாம், அரவணைப்பாக இருக்கலாம், அன்பாக இருக்கலாம், விசுவாசமாக இருக்கலாம். அப்போ சிம்ம ராசின்னு சொல்லிட்டா மற்றவங்க பணங்காசு தான் அதிகமாக இவங்கள்ட்ட இருக்குமா? ஆகவே இந்த ஐப்பசி மாதத்தை பொறுத்தவரையில் நல்ல பண்டிகைகள் நிறைந்த மாதம், பணங்காசுகள் வந்து சேரும். ரொம்ப நாளாக வரவேண்டிய பணங்காசுகளாக கூட உங்களுக்கு அது இருக்கலாம். தனாதிபதி தனஸ்தானத்திலே வலுப்பெற்று உங்களுக்கு 10வது வீட்டில் 8ஆம் அதிபதி இருக்கிறார். இதெல்லாம் ஒரு திடீர் அதிர்ஷ்டத்தை குறிக்கக்கூடியது. அப்பா வழியில் வரவேண்டிய சொத்துக்கள் வந்து சேரும். அப்பாவுடைய ஆசிகள், நல்லாசிகள் உங்களுக்கு கிடைக்கும், நல்ல ஆசீர்வாதங்கள் உங்களுக்கு கிடைக்கும். அப்பாவுடைய சப்போர்ட் முழுசாக உங்களுக்கு இருக்கும். அப்பா வழி உறவு அதெல்லாம் கொஞ்சம் கெட்டு போய் இருக்குமே. ஆனால் இல்லை சாமி நீங்கள் இப்படி சொல்கிறீங்க, எங்கள் அப்பா எனக்கு எதிரியாக போயிட்டாருங்க, எங்கள் அப்பா தாங்க எனக்கு எதிரி, எங்கள் அப்பா என்னை ஏமாற்றிட்டாருங்க, என் பிள்ளை என்னை ஏமாற்றிட்டாங்க, இதெல்லாம் சிம்மராசி சொல்வீர்களே. ஆனால் அவங்க எல்லாம் கூட லேசாக ஏதேனும் அந்த உறவு முறைகள் புதுப்பிப்பதற்கோ ஒரு நல்லது நடப்பதற்கோ வாய்ப்புகள் உண்டு சிம்மராசி என்பர்களே. அப்போ ஏதோ ஒரு நல்லது நடந்து அதன் மூலயமா ஒரு வருமானம் வரக்கூடிய அற்புதமான தனயோகம், திடீர் அதிர்ஷ்டம் உண்டு. காரணம் 8ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய குரு பகவான் 10லே அமைந்திருப்பது ஒரு சிறப்பு. 10ல் ஒரு பாவையாது இருக்க வேண்டும், அது 8ஆம் அதிபதியாக அமைந்து விட்டால் அதி உன்னதம். அப்போ சிம்மராசி என்பர்களே, கடந்த 2-3 மாதங்களாகவே உங்களுக்கு ஏதோ ஒரு வகையில் பணங்காசு வந்துக்கிட்டு இருக்குது. எப்படி வருதுன்னே தெரில, ரொம்ப கஷ்டப்படலை நான், பட் வேலை ஏதோ தேடி வருது, வர வேலைக்கு நான் செய்கிறேன், எனக்கு வருமானம் வருது. முன்ன மாதிரி இல்லை சாமி, எனக்கு இப்போ இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது. உண்மையை சொல்லுங்கள் சிம்மராசி என்பவர்களே, முன்பை விட இப்போ வருமானம் கூடியிருக்கு, வருமானம் சிறப்புடையதாக இருக்கும். அதிலும் இந்த மாதம் ஐப்பசி மாதம் கூடுதலான வருமானம் இருக்கும். கவலை வேண்டாம் சிம்மராசி அன்பர்களே. நிறைய சிம்மராசி அன்பர்களுக்கு ஜாப் ரிலேட்டடாக பயம் இருக்குது, ஜாப் ரிலேட்டடாக ரொம்ப பயம் இருக்குது. எனக்கு வேலை எப்படி இருக்குமோ, இந்த வேலை போயிடுமோ, முதலாளி வேணான்னு சொல்லிடுவாங்களோ, இல்லது
மேனேஜர் இப்படி நடந்து போகணும். அதுவும் அந்த ஐடி ஃபீல்டாக இருந்தால் கழுத்து மேலே கத்தி, அப்படி இல்லைன்னா காலுக்கு கீழே கத்தி. அப்போது ஒரு ஒரு பயமாகவே இருந்துக்கிட்டு இருக்கு சாமி. ஜாப் வந்து ஒரு ஃபேர்னஸாகவே இருக்குது. எனி டைம் ராத்திரி படுத்தா தூக்கம் வர மாட்டேங்குது. ஜாப் வேலை செய்கிற இடத்துல ஒரு இன்சல்ட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க, ஒரு இரிட்டேட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க, ஒரு திட்டிக்கிட்டே இருக்காங்க, தேவையில்லாததை பேசிக்கிட்டு இருக்காங்க, ஒரு வீண் பழி சொல்கிறாங்க. நான் செய்யவே இல்லை, ஆனால் என் வேலை இப்படி சொல்கிறாங்க. நான் ரொம்ப கடுமையாக உழைக்கிறேன், என்ன ரெகக்னைஸ் பண்ணலை, என்ன ஒரு ஆத்தரைஸ் பண்ணலை. பட் அவங்க ஒன்றுமே செய்யலை. அவங்களுக்கு வந்து ஒரு ஆத்தரைஸ் பண்ணி அவங்களுக்கு ஒரு ப்ரொமோட் பண்ணுறாங்க, அவங்களுக்கு ஒரு இன்சென்டிவ் கொடுக்குறாங்க. சரி, ரொம்ப கஷ்டப்பட்டேன் நான். ஜாப்பை வந்து நான் தான் அந்த ப்ராஜெக்டை எடுத்து செய்தேன். பட் எனக்கு ரெக்கக்னைஸே பண்ணலை, எனக்கு எந்த ஒரு இன்சென்டிவும் தரலை. இந்த மாதிரியெல்லாம் குறப்பட்டுக்கக்கூடிய சிம்மராசி என்பர்களே, ஜாப் ரிலேட்டடாக ப்ராப்ளம் இருக்குமே. ஆனால் அதெல்லாம் ஜாதக ரீதியாக ஒரு முறை உங்களுடைய பிறப்பு ஜாதகம் கொண்டு எதனால் உங்களுக்கு இப்படி நடக்குது, ஏன் எனக்கு மட்டும் இப்படி நடக்குது சாமி, இதே சிம்மராசி தான் எங்கள் அக்கா சூப்பராக இருக்காங்க, இதே சிம்மராசி தான் எங்கள் அண்ணன் சிறப்பாக இருக்காரு, எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்குது, அப்போ எனக்கு தெரிஞ்சு நிறைய சிம்மராசி சிறப்பாக இருக்காங்களே, நான் மட்டும் ஏன் கஷ்டப்படணும் அப்படின்னு அறிவுபூர்வமாக சிந்தித்து உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை கொண்டு அதற்குரிய வழிபாடுகள் சொல்லுங்கள் சாமி அப்படின்னு கேட்டு தெரிஞ்சு அந்த வழிபாடுகள் செய்து நிம்மதியான எதிர்காலத்தை பெறுவீர்கள் சிம்மராசி என்பர்களே. அப்போ வேலை செய்கிற இடத்துல பிரச்சனைகள் இருக்குமே, ஆனால் அந்த பிரச்சனைகள் தீர்வு கிடைக்கும். பரிகாரங்கள் மூலமாகவோ ஜாதகம் பார்க்கறது மூலமாகவோ தீர்வுகள் கிடைக்கும். அதே போலத்தான் உறவு முறைகள், அது ஆண் பெண் உறவு முறைகளாக இருக்கலாம், வேலை செய்கிற இடத்துல பழகக்கூடிய இடமா இருக்கலாம், ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்கலாம், கணவன் மனைவியாக இருக்கலாம், காதலர்களாக இருக்கலாம், வெளியில் சொசைட்டியில் கண்ணுக்கு தெரியாமல் பழகக்கூடிய இடங்களாக இருக்கலாம். இப்படி எதையே எடுத்துக்கொண்டாலும் சிம்மராசி அன்பர்களே, உறவு முறைகள் மேம்படும். ஒரு கணவன் மனைவி பிரச்சனையாக இருக்கும், ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் ப்ராப்ளமாக இருக்கும், அல்லது நான் தான் சொன்ன மாதிரி சில உறவு முறைகளில் தேவையில்லாத உறவு முறைகள் பிரிவுகள் இருக்குமே. ஆனால் அல்லது ஒரு சில மறைமுகமான பிரச்சனைகள் இருக்குமே. பேசிகிட்டே இருந்தாங்க, என்கிட்ட பேசலை, வேணான்னு சொல்லிட்டாங்க திடீர்னு. மறைமுகமான பிரச்சனைகள் இருக்குமே. ஆனால் அவை எல்லாமும் விலகுவதற்கு வாய்ப்புகள் உண்டு, குறைவதற்கு வாய்ப்புகள் உண்டு சிம்மராசி என்பர்களே. அதே போலத்தான் மறைமுகமான பிரச்சனைகள், செய்வினை கோளாறுகள் நிறைய 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 சிம்மராசி என்பர்கள் அந்த செய்வினை கோளாறுகளில் எனக்கு ஏதோ செஞ்சுட்டாங்க சாமி, வேணும்னே நான் நல்லா இருக்கக்கூடாதுன்னே ஒரு டீம் சுற்றுது, நான் நல்லா இருக்கக்கூடாது, எனக்கு எப்படியாவது தரன்னு இழுத்து தரைக்கு கொண்டு வந்துடணும், அவங்க காலுக்கு கீழே வச்சுக்கணும்னு ஆசைப்படுறாங்க சாமி அப்படின்னு. உங்கள் தொழில் ரீதியாக இருக்கலாம், தொழில் போட்டியாக இருக்கலாம், வியாபார போட்டியாக இருக்கலாம், கடைகளாக இருக்கலாம், நிறுவனங்களாக இருக்கலாம், கம்பெனிஸாக இருக்கலாம், ஜாப் ரிலேட்டடாக இருக்கலாம், ஃபேமிலி ரிலேட்டடாக இருக்கலாம். அப்போது ஏதேனும் ஒரு மறைமுகமான பிரச்சனை, தொழில் பிரச்சனையாக அல்லது குடும்ப பிரச்சனையாக இருக்கலாம், செய்வினை கோளாறுகள் இருக்குமே. ஆனால் அந்த செய்வினை கோளாறுகள் பிரச்சனைகள் குறையும். அதெல்லாம் விளக்குவதற்கு நிச்சயமாக அன்னை வாராகி உங்களுக்கு துணை இருப்பாள், கவலை வேண்டாம் சிம்மராசி என்பர்களே. அதெல்லாம் முடியும், பார்த்துக்கலாம் வாங்க. அதே போலத்தான் திருமண யோகங்கள், முதல் திருமணம், இரண்டாவது திருமணம், தடைப்பட்ட திருமணம், தள்ளிப்போன திருமணம், வயோதிக திருமணம், காதல் திருமணம், பாருங்கள் எவ்வளோ இருக்குது பாருங்கள் அதில். அப்போ திருமண யோகங்கள் கைகூடும், திருமணத்தில் நல்ல முன்னேற்றம் இருக்கும் எனதருமை சிம்மராசி அன்பர்களே. பொண்ணே கிடைக்கல, பிள்ளையே கிடைக்கல, செகண்ட் மேரேஜ் சரியாக அமையலை, இப்படி எந்த பிரச்சனையாக இருந்தாலும் திருமணத்தில் நல்ல யோகங்கள் உண்டு.
பொண்ணுக்கு 40 வயசு ஆகுது சாமி, என் பொண்ணுக்கு இன்னும் கல்யாணம் ஆகலை, ஜாதகம் அனுப்புங்க பார்த்துக்கலாம், என்ன பிரச்சனை இருக்குன்னு கண்டுபிடிச்சிடலாம், பரிகாரம் சொல்கிறேன் செய்யுங்க, கல்யாணம் ஆகாத இல்லையா பாருங்கள். நம்ப மாட்டீங்க, 33 வயசில் ஒரு பையன் நம்மக்கிட்ட வராப்பில் அன்னை வாராகி இடத்திலே வருகிறார், வழிபாடு செய்கிறார், ஒரே மாதம்தான் கல்யாணம் ஆகிடுச்சு. ஒரே ஒரு பரிகாரம், திருமணம் நடந்துடுச்சு, பொண்ணு கை கூட்டிட்டாங்க. ஃபோன் பண்ணுறான், அம்மா ஒரு பொண்ணு வரன்னு வந்திருக்குங்கம்மா, ஜாதகம் அனுப்புவாம்மா. இல்லை சாமி, பொண்ணு அமைஞ்சது சாமி, ரொம்ப சந்தோஷம் சாமி, திட்டி விட்டேன். ஒரு வார்த்தை என்ன சொல்கிறதா கிடையாதாம்மா நீங்கள். அவள் திருமண யோகங்கள் கை கூடும். அது போலத்தான், அதான் ஒரு அதிர்ஷ்டம், ஒரு கைராசி. அப்போ பிரிந்த உறவுகள் மீண்டும் ஒன்று சேருவதற்கு வாய்ப்புகள் உண்டு. ஏதேனும் ஒரு மன வருத்தம், ஒரு மனக்கசப்பு, ஒரு பிரிவு இருக்குமே ஆனால் அந்த பிரிந்த உறவுகள் மீண்டும் ஒன்று சேருவதற்கு வாய்ப்புகள் உண்டு. அல்லது என் வீட்டுக்காரர் தப்பு பண்ணுறாரு சாமி, அப்படி பண்ணுறாரு எப்படி பண்ணுறாரு, அந்த பொண்ணு கூட போகிறாரு இந்த பொண்ணு, அதெல்லாம் சேர்த்து வைக்கிறதுக்கும் வாய்ப்புகள் உண்டு. அப்போ சிம்ம ராசி அன்பர்களை இந்த மாதம் திடீர் அதிர்ஷ்டங்கள் ஏற்படும் என்பதை தெரிவித்து கொண்டு, இன்னும் என்னை பற்றி சொல்லலையா சாமி, என்னை பற்றி தான் 2 வார்த்தை பேசுவீங்கன்னு நினச்சேன் அப்படின்னு உங்கள்கிட்ட கேள்விகள் இருக்குமே ஆனால் உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை கொண்டு தொடர்பு கொள்ளுங்கள் என்பதை தெரிவித்து கொண்டு மீண்டும் வேறு அற்புதமான பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, நமச்சிவாயம். ஜெய் வராகி, ஜெய் ஜெய் வராகி.